அனைவருக்கும் வணக்கம். My namaskar to Nellai Appar and Kantimati Amma. I request their blessings to help us serve the people of Tamil Nadu and the whole country. I'm very happy to be with all of you in Nellai. Just like Tirunelveli Halwa, the people of the district and their affection is also very, very sweet. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை மண்ணில அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்க நெல்லை அப்பருக்கும் காந்திமதி அம்மைக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த நாட்டுக்காக உழைக்கும் நல்லாசிகளை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். நெல்லையில் உங்களை எல்லாரும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நெல்லை மக்கள் நீங்கள் எல்லாம் திருநெல்வேலி அல்வா மாதிரி ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப இலகிய மனதோடையும் இருக்கிறவர்கள். உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. साथियों, कल मैं तिरुपुर और मदुरई में था और आज मुझे तिरुनेलवेली आने का सौभाग्य मिला है. इन सभी स्थानों पर मुझे एक बात कॉमन दिखी. बच्चे, बूढ़े, नौजवान, महिलाएं, गरीब, मिडिल क्लास, तमिलनाडु का हर वर्ग, हर समाज आज पूरे विश्वास के साथ बीजेपी के साथ डट करके खड़ा हुआ नजर आता है. तमिलनाडु के लोग बीजेपी को बड़ी आशाओं से देख रहे हैं. लोग देख रहे हैं कि कैसे बीजेपी ने देश में संवेदनशीलता और सामाजिक न्याय की सकारात्मक राजनीति को आगे बढ़ाया है. तमिलनाडु का ये असीम प्रेम, ये विश्वास हमारे लिए एक बहुत बड़ी जिम्मेदारी है और बीजेपी इस जिम्मेदारी को पूरा करने में आपके विश्वास पर खरा उतरने कोई भी कमी नहीं छोड़ेगी. ये भरोसा मैं आपको देने के लिए आज आपकी धरती पर आया हूं. ये मोदी की गारंटी है. நண்பர்களே, இது மோடியின் கேரண்டி. நண்பர்களே, நேத்துக்கு நான் திருப்பூர் போயிருந்தேன், மதுரை போயிருந்தோம். இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த எல்லா இடத்துலயும் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொதுவான ஒரு பண்பு தெளிவாக தெரியுது. தமிழகத்துல குழந்தைகளாகட்டும், முதியவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், பெண்களாகட்டும், ஏழை நடுத்தர குடும்பத்தினராகட்டும், இப்படி எந்த பிரிவினராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். தமிழக மக்களோட அந்த நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக காப்பாற்றும். அவங்க நம்மளுடைய சமூக நீதி எப்படி பண்றோம், உண்மையான நேர்மறையான அரசியலை எப்படி பண்றோம் என்பதை
கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க நம்பிக்கையெல்லாம் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றும் என்ற உறுதிமொழியை இன்று இந்த திருநெல்வேலியில் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இது மோடியின் கேரண்டி. साथियों, तमिलनाडु के लोग भविष्य से कदम मिलाकर चलने वाले लोग हैं। तमिलनाडु की पहचान टेक्नोलॉजी से होती है, नई सोच से होती है। यही बात तमिलनाडु को बीजेपी के और करीब लाती है। हमारी ये साझी सोच और बीजेपी सरकार का ट्रैक रिकॉर्ड ये विश्वास दिलाता है कि बीजेपी ही है जो तमिलनाडु को सही भविष्य की ओर लेकर जा सकती है। ऐसे कई उदाहरण आज आप देख सकते हैं, जैसे कि आज भारत विश्व की सबसे तेजी से बढ़ती अर्थव्यवस्था है और साथ ही हम उन चुनिंदा देशों में से एक है जो रिन्यूएबल एनर्जी के प्रति पूरी प्रतिबद्धता से काम कर रहे हैं। जब रिन्यूएबल एनर्जी की बात होती है तो तमिलनाडु इसकी संभावनाओं से भरा हुआ है। देश इस नई सोच के साथ काम कर रहा है और इसका बड़ा लाभ तमिलनाडु को मिल रहा है। நண்பர்களே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எப்போதும் வருங்காலத்தை பற்றிய, எதிர்காலத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய தெளிவுடன் இருப்பார்கள். அதுக்கு முக்கிய காரணம் அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவில் அவங்க மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சியோட இப்பெல்லாம் நெருக்கமாக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறையும் சித்தாந்தமும் தமிழக மக்களின் எண்ணத்தோடு மிகவும் ஒத்துப் போகிறது, ஒன்றுபடுகிறது. எதிர்காலத்தை நோக்கிய பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையும் மக்களின் சிந்தனையும் ஒன்றுபடுவதால் தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேல் புது நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய உதாரணம் நான் சொல்லலாம். இது போல இன்னைக்கு இந்தியா வேகமாக வளர்ற பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது. மேலும் இந்த எரிசக்தியில புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எரிசக்தி துறையில வெளிநாடுகளோட இந்தியாவும் போட்டி போட்டு முன்னேறுது. இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வளங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. இந்த நாடு புதிய சிந்தனையோடு செயல்படுகிறது. தமிழ்நாடும் இந்த புதிய சிந்தனையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கப் போகிறது. साथियों, एक और बदलाव है जिसे आज तमिलनाडु के भाई बहन देश के बाहर भी महसूस कर रहे हैं। ये बदलाव है दुनिया में भारत का बढ़ता कद, भारत का बढ़ता सम्मान। पूरे विश्व में फैले तमिल कम्युनिटी के लोग जब देखते हैं कि उन्हें भारतीय होने की वजह से सम्मान की नजर से देखा जाता है तो उनका विश्वास मजबूत होता है कि केंद्र सरकार सही काम कर रही है। ये बदलाव देश की स्थिर, विकासशील और मजबूत बीजेपी की सरकार से ही आया है। इसलिए तो आज तमिलनाडु बीजेपी से इतनी तेजी से जुड़ रहा है। நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்றேன்.
நீங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகள்லாம் போறீங்க இல்லையா? அப்ப போகும்போது வெளிநாட்டுல உங்களை எல்லாம் என்ன மரியாதையோட பாக்குறாங்கங்கிற பார்வையில ஒரு மாற்றம் வந்திருக்குதானே? இந்தியர்களை அவங்க வியப்போடும் பெரிய மரியாதையோடும் பார்க்கறாங்க தானே? அந்த பெருமை தமிழக மக்களுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள சமுதாய மக்கள் எல்லாம் இந்தியர்களை இவ்வளவு பெருமையாக பார்க்கிறார்கள் என்பது மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி. இந்த மாற்றம் நிலையான உறுதியான வளர்ச்சியை நோக்கிய மாற்றம் என்பதை உணர்ந்து கொண்ட தமிழக மக்கள் இப்ப பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து அதன் பின்னே வர தொடங்கி இருக்கிறார்கள். साथियों, भाजपा सरकार में पहली बार दिल्ली से तमिलनाडु की दूरी इतनी कम हुई है। आज गरीब, किसान, महिला और युवा उनसे जुड़ी हर योजना का लाभ भारत के दक्षिणी कोने तक पहुंच रहा है। बीजेपी सरकार कैसे काम करती है, आज तमिलनाडु खुद इसका गवाह है। 5 साल पहले तमिलनाडु के सिर्फ 21 लाख ग्रामीण घरों में नल से जल आता था। 20 लाख। आज जल जीवन मिशन के कारण 1 करोड़ से ज्यादा ग्रामीण घरों में नल से जल पहुंचता है। सब जानते हैं कि कैसे घर तक पानी न आने से सबसे ज्यादा तकलीफ घर की महिलाओं को उठानी पड़ती थी, लेकिन घर घर नल पहुंचने से उसने जीवन को आसान कर दिया है। आज तमिलनाडु की 40 लाख से ज्यादा महिलाओं के घर तक, उनके किचन तक उज्ज्वला योजना का सिलेंडर पहुंच रहा है। इससे उन्हें धुएं से मुक्ति मिल गई है। आप सोचिए, हमारी माताओं बहनों की ईज ऑफ लिविंग कितनी बड़ी है, और इसीलिए तो आज तमिलनाडु में जहां जाता हूं माताएं बहनें बहुत बड़ी संख्या में आकर के मुझे आशीर्वाद देती है। நண்பர்களே, நான் யோசிச்சு பார்க்கிறேன், இப்பதான் முதல் முறையா டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இருக்கிற தூரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, நெருக்கமா வந்திருக்கோம். இன்னைக்கு ஏழைங்க, விவசாயிங்க, பெண்கள், இளைஞர்கள், இப்படி ஒவ்வொருத்தருக்கான திட்டத்தின் பலன்களும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் தென் தமிழக மக்களுக்கெல்லாம் சென்று கிடைத்திருக்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா அரசு எப்படி செயல்படுதுங்கிறதுக்கான ஒரு நல்ல சாட்சியா, நல்ல சான்றா இருக்குது. 5 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கிராமப்புற வீடுகளில் இருந்த குடிநீர் திட்டம் குழாய் எவ்வளவுன்னா வெறும் 21 லட்சம். ஆனா இப்ப நம்ம அரசு 1 கோடி வீடுகளுக்கும் மேல கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்திருக்கோம். வீட்டுல தண்ணி இல்லாததுனால நம்ம வீட்டு பெண்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு துன்பப்பட்டாங்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். ஒரே ஒரு குடிநீர் குழாய் இல்லாம இந்த ஏழை பெண்கள்லாம் பட்ட அவஸ்தைய சொல்ல முடியாது. ஆனா இந்த குழாய் நாம் கொடுத்த உடனே அவங்க வாழ்க்கையே சுலபமாகி இருக்கு. இதே மாதிரி உஜ்வாலா திட்டத்தின் மூலம் இலவசமா சிலிண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் வீடுகளுக்கு சிலிண்டர் போயிருக்கு. இதன் மூலம் புகையிலிருந்தும் அந்த சமைக்கும் துன்பத்திலிருந்தும் பெண்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. நம்ம தாய்மார்கள், நம்ம சகோதரிகள், இவர்களுக்கெல்லாம்
வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சிருக்குன்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் நான் போற பக்கமெல்லாம் இத்தனை தாய்மார்கள், இத்தனை பெண்கள் திரளாக வந்து எனக்கு ஆசி கொடுக்கிறார்கள், வாழ்த்து சொல்கிறார்கள். அந்த தாய்களுக்கும் பெண்களுக்கும் மிக்க நன்றி. साथियों, आज अगर देश 100 कदम आगे बढ़ता है तो तमिलनाडु भी उतनी ही तेजी से आगे बढ़े, ये मोदी का संकल्प है। इसलिए बीते 10 वर्षों में अगर हमने देश में अनेक नए एम्स खोले तो मदुरई में भी एम्स खोलने जा रहे हैं। आज अगर देश में हर गरीब को 5 लाख रुपए तक के मुफ्त इलाज की गारंटी मिल रही है तो उसमें 50 लाख से ज्यादा लाभार्थी हमारे तमिलनाडु के भाई बहन हैं। और ये सेवा हम तब कर रहे हैं जब राज्य में ऐसी सरकार है जो हमें तमिलनाडु के हित के लिए भी सहयोग करने के लिए तैयार नहीं है। इसलिए तमिलनाडु के विकास की विरोधी राज्य सरकार से ऐसे विकास विरोधी राजनीतिक दल से आप सबको सतर्क रहने की जरूरत है। अब उनसे हिसाब मांगने की जरूरत है। इन लोगों ने तमिलनाडु के विकास के नाम पर आपको खूब लूटा है। इतना ही नहीं, आपके बच्चों के भविष्य को उन्होंने गहरे गड्ढे में डाल दिया है। और अब मैं आपको गारंटी देता हूं, मैं आपके बच्चों के भविष्य को बर्बाद नहीं होने दूंगा। मोदी ऐसा नहीं होने देगा। और ये भी मोदी की गारंटी है। इधर मोदी न गारंटी। நண்பர்களே, साथियों, तमिलनाडु की इस धरती का भगवान श्री राम के साथ जो संबंध है वो दुनिया जानती है। 22 जनवरी को अयोध्या में होने वाले आयोजन से पहले मैं जो अनुष्ठान कर रहा था उसके तहत विभिन्न मंदिरों में गया था, धनुषकोडी भी गया था। सदियों के इंतजार के बाद अयोध्या में प्रभु राम का राम मंदिर के निर्माण से पूरा देश खुश है। इसी विषय पर संसद में एक प्रस्ताव आया था। अभी कुछ ही दिन पहले पार्लियामेंट में एक रिजोल्यूशन आया था, लेकिन इस दौरान डीएमके के सदस्य सारे एमपी सदन छोड़ करके भाग गए। डीएमके इस व्यवहार ने फिर साबित किया है कि उन्हें आपकी आस्था से कितनी नफरत है। साथियों, डीएमके और कांग्रेस सिर्फ लोगों में, समाज में बंटवारा करती है, जबकि हम देश के हर कोने, हर परिवार को अपना परिवार समझते हैं। मैं इसका एक उदाहरण आपको देता हूं। तमिलनाडु और तमिल लोगों से मेरा इतना लगाव है कि हमने तमिलनाडु की संतान
एक दलित बेटे को मंत्री बनाया है। वो तमिलनाडु से जीत करके नहीं आया था, तो हमने हार्टलैंड हिंदी भाषी मध्य प्रदेश से दोबारा उनको राज्यसभा से भेजा है, क्योंकि हम तमिलनाडु को प्रेम करते हैं। साथियों, बीजेपी राष्ट्र प्रथम, नेशन प्रथम, नेशन फर्स्ट का सिद्धांत लेकर चलने वाली पार्टी है। बीजेपी की हमारी सरकार दुनिया भर में संकट में फंसे भारतीयों की सुरक्षित वापसी के लिए कोई कोर कसर बाकी नहीं छोड़ती। हम पाकिस्तान से अपने पायलट अभिनंदन को सुरक्षित वापस लाए। हमारे कितने ही मछुआरे भाइयों को छुड़ाकर हमारी सरकार उन्हें सुरक्षित वापस लाई है। श्रीलंका में हमारे 5 मछुआरों को फांसी हुई थी। ये मोदी है, उनको जिंदा घर लेकर के आई। कतर में जिन भारतीयों को फांसी की सजा हो गई थी, उन्हें भारत सरकार पूरा प्रयत्न करके सुरक्षित अपने घर वापस लाई है। अगर कांग्रेस की सरकार होती, अगर इंडी गठबंधन की सरकार होती, तो क्या ये संभव था? क्या वो ला सकते थे? ऐसा सोच भी नहीं सकते। कांग्रेस की इंडी गठबंधन की सरकारें तो ऐसी रही है जो सालों से पाकिस्तान की जेल में पड़े एक भारतीय की सुरक्षा तक के लिए कुछ नहीं कर पाई थी। साथियों, डीएमके एक ऐसी पार्टी है जो काम तो करती नहीं, लेकिन झूठा क्रेडिट लेने के लिए आगे रहती है। ये कौन नहीं जानता कि ये लोग हमारी स्कीम पर अपने स्टीपर चपका देते हैं। अब तो इन्होंने हद कर दी। इन्होंने तमिलनाडु में, अभी अन्नामलाई विस्तार से बता रहे थे, इन्होंने तमिलनाडु में इसरो लॉन्च पैड का क्रेडिट लेने के लिए चीन का स्टिकर चिपका दिया है। भाइयों बहनों, ये तमिलनाडु डीएमके के नेता, उन्होंने देखना अब संभव नहीं रहा, कुछ देख ही नहीं सकते हैं। और जो देख नहीं सकता है उसको क्या कहते हैं आपको मालूम है। और इसलिए भारत की प्रगति देखने को तैयार नहीं है, भारत के स्पेस की प्रगति देखने को तैयार नहीं है। और जो पैसे आप देते हैं, जो टैक्स तमिलनाडु के भाई बहन देते हैं, उन पैसों से उन्होंने एडवर्टाइजमेंट दिया और एडवर्टाइजमेंट देकर के उसमें भारत के स्पेस का चित्र नहीं रखा। भारत के स्पेस की सफलता को वो दुनिया के सामने, तमिलनाडु के सामने रखना नहीं चाहते थे। उन्होंने हमारे साइंटिस्टों का अपमान किया, हमारे स्पेस सेक्टर का अपमान किया, आपके टैक्स के मनी का अपमान किया, आपका अपमान किया। ऐसा आंखें बंद करने वाले, पूरी तरह न देख पाने वाले ये डीएमके को अब सजा करने का मौका आ गया है। நண்பர்களே, நம்ம பாரத தேசம் 100 மடங்கு முன்னேறினா தமிழ்நாடும் இணையா 100 மடங்கு முன்னேற வேண்டும். இது மோடியின் உறுதிமொழி. உங்களுக்கு நாடு எவ்வளவு முன்னேறுதோ தமிழ்நாடும் அவ்வளவு முன்னேறும். அதனாலதான் 10 ஆண்டுகள்ல இந்தியா முழுக்க எய்ம்ஸ் திறந்தப்ப தமிழ்நாட்டிலையும் மதுரையில எய்ம்ஸ் திறக்கிறோம்.
50 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் இலவச சிகிச்சை பெறாங்க. இப்ப தமிழ்நாட்டின் நலனுக்காக நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்காத ஒரு அரசாங்கம் இங்க நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசு என்ன செஞ்சாலும் ஒரு குறை சொல்றாங்க அரசாங்கத்துல. அதை மீறி மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இவங்க ஏன் நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறாங்க? திட்டங்களை ஏன் தடுக்கிறாங்க? மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மக்கள் நலத்தை எல்லாம் தடுக்க வேண்டும், இதை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் இந்த மாநில அரசுக்கு இருக்குன்னு நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா அவங்க வளர்ச்சியை தடுக்கிறது எதுக்குன்னா நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான். ஆனா உங்க மோடி அது நடக்க விட மாட்டார். அதை தடுத்து நிறுத்துவார். இரும்பு கரம் கொண்டு அந்த கொள்ளையடிக்கும் முயற்சி தடுக்கப்படும். தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறாங்க. நான் அயோத்தியில திறக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்க தனுஷ்கோடியில இருந்து மிகப்பெரிய கோயில்கள் எல்லாம் போய் இங்க ஆசீர்வாதத்தோட தான் அங்க போய் அயோத்தியில ராமர் கோயில் திறந்தோம். ஜனவரி 12 மொத்த தேசமும் மகிழ்ச்சி அடைந்தது ராமர் கோயில் திறந்தோன்னு. ஆனா பாராளுமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரப்ப உங்க திமுக எம்எல்ஏக்கள், தமிழகத்தின் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சு போறாங்க. அது அவங்களால ஏற்க முடியல. அவங்க இதன் மூலம் என்ன நிரூபிக்கிறாங்க? உங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் எதிர்க்கிறோங்கிறத நிரூபிக்கிறாங்க. அவங்க வெறுப்பு அரசியலை பரப்புகிறார்கள். ஒரே குடும்பம் தன்னுடைய குடும்ப வளர்ச்சியை தவிர நம்ம மாநிலத்தின் வளர்ச்சியை பார்க்கவில்லை என்று நிரூபிக்கிறார்கள். ஆனா பாஜக அப்படி இல்ல. உங்களை நேசிக்கிறோங்கிறதுக்காகத்தான் உங்க குடும்பத்திலிருந்து ஒரு தலித் குடிமகனை, உங்க பிள்ளையை நாங்க மத்திய அரசுல அமைச்சராக்கி இருக்கிறோம். அவருக்கு அதுவும் இல்லாம ஹிந்தி வேற தமிழ் வேறன்னு பேசுறாங்க. ஹிந்தி பேசுற ஒரு மத்திய மாநிலத்திலிருந்து அவருக்கு இப்ப எம்பி பதவியும் மறுபடி கொடுத்திருக்கோம். அதுக்காக நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா எங்களுக்கு நாடு தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம், தேசம் தான் முக்கியம். ஏன்னா இது வலிமையான பாரதம், வல்லமையான பாரதம். அபிநந்தன் பாகிஸ்தான் பார்டர்ல போய் விமானத்திலிருந்து விழுந்தாரு. ஒரு கீறல் கூட இல்லாம நாங்க கூட்டிட்டு வந்தோமா இல்லையா? ஸ்ரீலங்கால 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை விதிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தண்டனையா கிடைச்சது. நான் போய் மீட்டுட்டு வரல அவங்கள. யாரால நம்ம நாட்டு மக்கள் மேல கை வைக்க முடியும்? ஏன்னா இங்க இருக்கிறது மோடி. மோடிய மீறி யாரும் இந்தியன் மேல கை வைக்க முடியாது. இந்த அரசுகளை எல்லாம் திருத்த வேண்டிய காலம், இந்த அரசுகளை எல்லாம் மாற்ற வேண்டிய காலம். டிஎம்கே பொய் வேஷம் போடுது, டிஎம்கே பிரிச்சாலும் சூழ்ச்சி பண்ணுது. இதையெல்லாம் நம்ம தெளிவா பார்க்க முடியுது. ஆனா இனிமே டிஎம்கேவை பார்க்க முடியாது. இனிமே டிஎம்கே இங்க இருக்க முடியாது. ஏன்னா இங்க அண்ணாமலை வந்துட்டார், உங்க கூட அண்ணாமலை இருக்கார். இனிமே டிஎம்கேவை நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. காசு பணம் சம்பாதிக்க உங்களுடைய நம்பிக்கையை, உங்களோட மொழியை, உங்களுடைய இனத்தை சிறுபான்மைப்படுத்தி அதை கேவலப்படுத்தி அந்த நம்பிக்கையை எதிர்க்கிற திமுக முற்றிலுமாக இங்கிருந்து அகற்றப்படும். இன்றைக்கு நாங்க ராக்கெட் ஏவுகணம் திறந்து விட்டுட்டு வந்திருக்கோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஒரு விளம்பரம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்காங்க? சைனாவோட கொடி போட்டு சைனாவோட ராக்கெட் படத்தை போடுறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க நாட்டு பற்று இருக்கு. இந்தியாவின் மேல அவங்களுக்கு என்ன பற்று இருக்குங்கிற உண்மையை நீங்க உணர்ந்துக்கணும். साथियों, विकसित भारत के लिए तमिलनाडु का विकसित होना बहुत जरूरी है। इसलिए भारत सरकार की पूरी कोशिश है
कि हम यहां ज्यादा से ज्यादा इन्वेस्टमेंट और इंडस्ट्री को ला सके। तिरुनेलवेली चेन्नई वंदे भारत एक्सप्रेस के कारण यहां यात्रा और व्यापार दोनों आसान हुए हैं। तिरुनेलवेली, तूतुकुड़ी, रामनाथपुरम और विरुधुनगर में एनएलसीआई के सोलर पावर प्रोजेक्ट भी पूरे हो गए हैं। विरुधुनगर में पीएम मित्र टेक्सटाइल पार्क भी बनाया गया, जिससे 2 लाख से अधिक रोजगार पैदा होंगे। मुकेयूर और पुंपुहार में हार्बर बनाने का काम भी पूरा हो गया है। सागर माला प्रोजेक्ट के तहत हम पोर्ट इंफ्रास्ट्रक्चर को सुधारने पर भी काम कर रहे हैं। इन सब के साथ राज्य में नए हाईवे बनाने से लेकर पुराने हाईवे को अपग्रेड करने तक उसकी अनेक योजनाएं पूरी स्पीड से चल रही है। நண்பர்களே, வளர்ந்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய நேரம். வளர்ச்சி அதனால மிக முக்கியமானது, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் இந்திய அரசு பெரிய முதலீடுகள் செய்து தொழில்துறையை முன்னுக்கு கொண்டு வருது. திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்த பிறகுதான் உங்க பகுதியில் மிகப்பெரிய முன்னேற்றம் தொழில் வளத்திலையும் போக்குவரத்திலையும். அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய இடங்கள்ல என்எல்சிஐஎல் சூரிய மின்சக்தி திட்டங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்து நிறைவடையும் நிலையில் இருக்கிறது. விருதுநகர்ல பிரதம மந்திரி ஜவுளி பூங்கா, இதன் மூலம் 2 லட்சம் பேருக்கு இந்த பகுதியில் வேலை கிடைக்க போகுது. மூக்கையூர், பூம்புகார் ஆகிய துறைமுகம் கட்டும் பணி முடிஞ்சிருச்சு. சாகர் மாலா திட்டத்தில் துறைமுக உள்கட்டமைப்பு மிக வேகமாக தமிழகத்தில் மேம்படுத்தப்படுது. இது மட்டுமல்ல, பெரிய பெரிய சாலைகள், புதிய சாலைகள் போடப்படுவதோட பழைய சாலைகள் கூட புதிய சாலைகளாக மேம்படுத்தப்படும் பணி தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கு. साथियों, मोदी के पास 10 वर्षों का ट्रैक रिकॉर्ड भी है और अगले 5 वर्षों का विजन भी है। हम भारत को 11वें स्थान से दुनिया की 5वीं सबसे बड़ी इकोनॉमी बना चुके हैं। हमारा विजन है कि अब तीसरे कार्यकाल में भारत को विश्व की तीसरी सबसे बड़ी अर्थव्यवस्था बनाएंगे। अगले 5 वर्षों में हम विकसित भारत के लिए अपनी इंडस्ट्रीज का विस्तार करने वाले हैं। आज हमने तमिलनाडु के हमारे युवाओं को अपनी तमिल भाषा में मेडिसिन और इंजीनियरिंग जैसे विषयों की पढ़ाई के विकल्प दिए हैं। अगले 5 वर्षों में एआई, आर्टिफिशियल इंटेलिजेंस और लेटेस्ट टेक्नोलॉजी के जरिए हमारी भाषाओं की ताकत बढ़ेगी, युवाओं के लिए नए अवसर बनेंगे। हमारे अगले कार्यकाल में भारत विश्व के सबसे बड़े इंफ्रास्ट्रक्चर क्रिएटर्स में से एक होगा। बीजेपी सरकार ये सुनिश्चित करेगी कि जो इंफ्रास्ट्रक्चर अब तक विकसित देशों में देखा जाता था, वो हमारे गरीबों के घर तक पहुंचे। நண்பர்களே, இப்ப உங்க மோடி கிட்ட 10 வருஷ அனுபவம் இருக்கு ஆட்சி செஞ்சு. அது மட்டுமல்ல, அடுத்த 5 வருஷம் என்ன செய்ய போறோங்கிற ஒரு உறுதியான திட்டமும் இருக்கு. இது உலகில
இந்தியாவை 5வது இடத்தில் இருக்கிற இந்தியாவை 3வது இடத்துக்கு மிக வேகமாக முன்னேற்றப் போகிறது. இந்த சாதனை நாம் 3ஆம் முறை ஆட்சிக்கு வரும்போது இந்தியா 3வது பொருளாதாரத்தில் உயர்வு பெற்ற வல்லமை பெற்ற நாடாக அமையும். அடுத்த ஆண்டுகள்ல இந்தியாவோட தொழில் வளம் மிக வேகமாக விரிவுபடுத்தப்பட போகுது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் பொறியியல் வல்லுநர்கள் எல்லாம் தாங்கள் பாடத்தை தமிழ் மொழியிலேயே படிக்கிறதுக்கு, டாக்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் தமிழ்லயே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயற்கை நுண்ணறிவுங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதனால உங்க மொழியோட தன்மையும் உங்க மொழியோட வலிமையும் அதிகரிக்க போகுது. இதனால புதிய வாய்ப்புகள் மொழி வாரியாக உருவாக்கப்படும். நம்முடைய அடுத்த வரப்போகிற ஆட்சி காலத்துல இந்தியா மிகப்பெரிய உள்கட்டமைப்பை உருவாக்குது. சரி, ஏதோ பெருசா ரோடு ஓட போறாங்க, பெருசா கட்டடம் போட போறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த உள்கட்டமைப்பு இந்த நாட்டின் ஒரு ஏழையின் வீட்டுக்குள்ளும் வரும். ஒவ்வொரு வீடும் உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை வசதிகளையும் பெற்றுவிடும். साथियों, साउथ तमिलनाडु के लोगों के जो मुद्दे हैं वो बीजेपी भली भांति जानती है. बीजेपी इन मुद्दों को लेकर बहुत संवेदनशील है और हम इस पर काम भी करेंगे. ये मोदी की गारंटी है कि साउथ तमिलनाडु में विकास को नई गति दी जाएगी और यहां के युवाओं को काम के लिए घरों से दूर नहीं जाना पड़ेगा. நண்பர்களே, தென்னிந்திய மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் உங்களை எல்லாம் கூர்ந்து நோக்கிட்டு இருக்கேன். இந்த விவகாரங்கள்ல எங்களுடைய உணர்வுகள் மிக தெளிவாக உங்க மனசோட ஒத்து போகுது. அதனால உங்களுக்கு என்ன தேவையான நன்மைகளோ அதை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக செய்யும். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு புதிய உத்வேகம், புதிய வேகம், புதிய மலர்ச்சி கிடைக்கும். இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம். அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த செயற்கை நுண்ணறிவு புதிய உத்வேகத்தில் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக மிகப்பெரிய பலனை அடைவார்கள். இதுவும் உங்க மோடியின் கேரண்டி. साथियों, 2024 के 24 के चुनाव में एक तरफ विकास और विजन की बात करने वाली बीजेपी है, वहीं दूसरी ओर डीएमके और कांग्रेस जैसी पार्टियां हैं. ये सरकार में इसलिए आना चाहते हैं ताकि अपने परिवार को आगे बढ़ाए, अपने परिवार की जेब भरे. इनसे पूछिए कि तमिलनाडु के विकास के लिए वे क्या करेंगे. ये बोलेंगे पता नहीं है, लेकिन इनसे पूछ लीजिए कि इनकी पार्टी का अध्यक्ष अगला कौन बनेगा, तो ये बात इन्हें जरूर पता होगी, क्योंकि परिवार से ही कोई न कोई अध्यक्ष बनेगा. इन पार्टियों को देश से भी बड़ा अपना परिवार लगता है. ये परिवारवादी पार्टियां तभी तक सफल हो सकती है जब तक कि ये समाज को बांटते रहे. इसलिए हर दिन ये लोग ऐसे नए तरीके खोजते हैं कि लोग बंटे और एक दूसरे से नफरत करें. लेकिन तमिलनाडु वो भूमि है जिसने हमेशा समाज को नई दिशा दिखाई है. और अभी अन्नामलाई ने इस भूमि में कैसे कैसे महापुरुष हो गए, कैसे महान स्वातंत्र सेनानी हो गए, उसका विस्तार से वर्णन किया. तमिलनाडु वो धरती है जहां राष्ट्र को जोड़ने वाले वीर सपूतों का जन्म हुआ है. यहां एमजीआर जैसे विजनरी ने
विकास की राजनीति को नई ऊंचाई पर पहुंचाया था। मुझे ये विश्वास है कि तमिलनाडु अपने परिवार के लिए काम करने वालों को जरूर नकारेगा, हटाएगा। इस बार तमिलनाडु उनका साथ देगा जिन्होंने गरीब परिवारों के लिए काम किया है। मुझे विश्वास है कि इस बार तमिलनाडु सिर्फ अपने बच्चों का भविष्य बनाने वालों को नकारेगा। ये देखिए, ये डीएमके वाले क्या कर रहे हैं। पहले जो डीएमके के नेता थे वो अपने बेटे को मुख्यमंत्री बनाने के लिए जिंदगी भर लगे रहे। अब जो मुख्यमंत्री है वो अपने बेटे को मुख्यमंत्री बनाने में लगे हुए हैं। ये सारे डीएमके वाले अपने बच्चों को सेट करने में लगे हैं और आपका भविष्य अपसेट करने में लगे हैं। वे उनके बच्चों का भाग्य बनाना चाहते हैं और मोदी आपके बच्चों का भाग्य बनाने की गारंटी लेके आया है। तमिलनाडु इस बार उस बीजेपी को आशीर्वाद देगा जिन्हें आपके बच्चों के भविष्य की चिंता है। நண்பர்களே, 2024 தேர்தல்ல ஒரு பக்கம் வளர்ச்சியையும் தொலைநோக்கு பார்வையும் முன்னெடுத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் நின்னுச்சு. இப்ப திமுகவும் காங்கிரசும் இதுக்கு எதிர்பக்கத்துல நிக்கிறது. அதனால அவங்க ஆட்சி அதிகாரத்துல மட்டும் சேர்ந்து அதுல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துல வரணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டு பாருங்க, அவங்கள்ட்ட பதில் இருக்காது. ஆனா அடுத்து யாரு இங்க சிஎம் ஆக போறீங்க, அடுத்து யாரு மினிஸ்டர் ஆக போறீங்கன்னு அவங்களை கேட்டு பாருங்க, நல்லா தெரியும். ஏன்னா அப்பாக்கு அப்புறம் பிள்ளை, பிள்ளைக்கு அப்புறம் அவங்க பிள்ளைன்னு வம்சாவளி அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அடுத்த கட்சி தலைவர் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த கட்சிகள் எல்லாம் தன் நாட்டை விட தான் குடும்பத்தை தான் முக்கியம் நினைக்கிறாங்க. மக்களை யாரும் முக்கியமா நினைக்கல, உங்க நன்மையை யாரும் முக்கியமா நினைக்கல. எனவே ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்களை டிவைட் அண்ட் ரூல், பிரிச்சு ஆளணும். ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமா மொழியோ இனமோ சாதியோ ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களை பிரிச்சு பிரிச்சு வைக்கணும், ஒரு சண்டைகள் உருவாக்கணும். இதுதான் அவங்க எண்ணம், நோக்கமா இருக்கு. தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் எண்ணம் ஈடேறப் போவதில்லை. என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் இதோ அண்ணாமலை அவர்கள் நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதற்காக நடை பயணம் நடந்து கொண்டிருக்கிறார். அதனால அவங்க எண்ணம் ஈடேறப் போவதில்லை. தொலைநோக்குல வீரத்துக்குடன் இந்த நாட்டை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று உழைத்த தமிழ் மக்கள் இங்க அதிகம் பேர் இருக்கிறாங்க. தேசத்துக்காக உழைத்தவர்கள், தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுடைய அவங்களுடைய சுயநலத்தை அடக்கி பொது நலத்தை முன்னெடுக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஏழை குடும்பங்களுக்காக உழைத்தவர்களுக்கு, ஏழை குடும்பங்களுக்காக உழைப்பவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் என்றும் துணை நிற்கிறது. நாங்களும் அதே பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை தான் குடும்பம் தான் பிள்ளைங்க அப்படிங்கிற சுயநலத்தோட வர்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தமிழகம் கண்டிப்பாக நிராகரிக்கும். நிராகரிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு உங்க பிள்ளைகள் முன்னேறணும்னு அக்கறையே இல்லை. அவங்க பிள்ளைங்களை பத்தி தான் கவலைப்படுறாங்க. உங்க பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட நான் இருக்கிறேன், மோடி ஆகிய நான் இருக்கிறேன். உங்க பிள்ளைகள் நல்லாக முன்னேற வேண்டும் என்பதற்காக. मैं पिछले 2 दिन से देख रहा हूं कि लाखों की तादाद में आप तमिलनाडु के भाई बहन हम सबको आशीर्वाद दे रहे हैं। मैं आप सबसे पहले क्षमा मांगता हूं। इतना उत्साह, इतना प्यार, इतने आशीर्वाद, लेकिन मैं तमिल में भाषण नहीं कर पा रहा हूं। समझ लेता हूं, कभी कुछ वाक्य बोल लेता हूं, लेकिन मैं तमिल में भाषण नहीं कर पा रहा हूं।
उसके बावजूद भी लाखों लोग बैठ रहे हैं, मुझे सुनने समझने की कोशिश कर रहे हैं। ये कारण है आपका प्यार, आपके आशीर्वाद, आपका विश्वास। मैं आपके इस प्यार के लिए, इस विश्वास के लिए आज तमिलनाडु के लोगों को शत शत नमन करता हूं, सर झुकाकर प्रणाम करता हूं। நண்பர்களே, அமைதி. நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். உங்க தமிழ் மொழியில பேச முடியவில்லையே என்ற ஏக்கம் எனக்கு அதிகமாக இருக்கு. அப்பப்ப ஒரு சில வார்த்தைகள் பேசுறேன். ஆனாலும் முழுமையா தமிழ்ல பேசலையே, என் பேச்செல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி பேச முடியலையேங்கிற ஏக்கம், ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு. ஆனாலும் இத்தனை பேர், இத்தனை ஆயிரம் பேர் என் முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க. என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் புரியாவிட்டாலும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு, என் உள்ளத்தை புரிந்து கொண்டு நீங்க எதிரில் உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுடைய இதயத்தை, நீங்க எல்லாம் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் 2 கை எடுத்து கும்பிடுறேன். உங்களை வணங்குறேன், உங்களை தனி வழங்கி கும்பிடுறேன். நீங்க எல்லாம் எனக்கு ஆசி கொடுங்க, எனக்கு வாழ்த்து கொடுங்க, என்னை வாழ்த்துங்கள், எனக்கு ஆசி கொடுங்கள். साथियों, आज विपक्ष के नेता भी ये कहने लगे हैं कि बीजेपी और एनडीए इस बार पिछले चुनाव का रिकॉर्ड तोड़ने वाले हैं। अब की बार मोदी सरकार, अब की बार मोदी सरकार, अब की बार 400 पार, अब की बार 400 पार, अब की बार 400 पार। निश्चित ही लोगों में बीजेपी के प्रति अभूतपूर्व विश्वास है। हम विश्वास को बड़ी जीत में बदलने के लिए अभी भी हमें बहुत काम करना है। हमें हर घर तक, हर बूथ तक अपने तीसरे टर्म का विजन पहुंचाना है। इसका मतलब है कि आपको हर घर जाकर ये बताना होगा कि मोदी ने तिरुनेलवेली आकर उनका आशीर्वाद मांगा है। मैं तमिलनाडु के मेरे साथी कार्यकर्ताओं को, आप सबको ये जिम्मेदारी देकर जा रहा हूं। जितनी मेहनत आप करेंगे, उससे ज्यादा मेहनत मैं करूंगा। हम मिलकर तमिलनाडु को आगे बढ़ाएंगे। इसी संकल्प के साथ मैं फिर एक बार, ये मेरा सौभाग्य है कि तमिलनाडु मुझे इतना प्यार कर रहा है, इतने आशीर्वाद दे रहा है। நண்பர்களே, இப்ப எதிர்க்கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அடுத்து 3வது முறையா ஆட்சி அமைக்க போறது பாரதிய ஜனதா கட்சி தான் என்று எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. மக்கள் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை மாபெரும் வெற்றியாக நம்ம எல்லாம் நிறைய வேலை செய்யணும்.
வெறும் இந்த நம்பிக்கை வெற்றியை தந்துவிடும் என்று நாம வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வீடா போகணும், ஒவ்வொரு பூத்துக்களா போகணும், மக்களிடம் பேச வேண்டும், அவர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற மாபெரும் வெற்றி 400 சீட்டுகளுக்கு மேலான வெற்றி நமக்கு கிடைக்கும். அந்த வெற்றிக்கான ஆசிகளை, வாழ்த்துக்களை திருநெல்வேலியை இங்கே இருக்கிற தெய்வங்கள், முன்னோர்கள், மக்களாகிய உங்களிடத்தில் நான் கேட்டு பெறுகிறேன். உங்க ஆசிகளை நான் பெற்றுக்கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாம் வீடு வீடாக போய் வெற்றிக்கு எத்தனை மடங்கு உழைக்கிறீர்களோ அதை விட ஒரு மடங்கு கூடுதலாக நான் உங்களுக்காக உழைப்பேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு தந்து உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி கூறுகிறேன். मेरे साथ बोलिए, दोनों हाथ ऊपर करके बोलिए, भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे 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 वंदे. நன்றி, வணக்கம்.